நாட்டிற்கும் வீட்டிற்கும் மாணவ மாணவிகள் பெருமை சேர்க்க வேண்டும். மாப்பிள்ளையூரணி பள்ளியில் சைக்கிள் வழங்கி எம்எல்ஏ சண்முகையா பேச்சு. தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழகம் முழுவதும் வழங்கி வருகிறது. ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற ஆரோக்கியபுரத்தில் உள்ள விவிடி மேல்நிலைய பள்ளியில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவரும் தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான சரவணகுமார் தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் கனக ரத்தினமணி வரவேற்புரையாற்றினார். 33 மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா பேசுகையில், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணைக்கிணங்க பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் எனக்கு இரு கண்கள் என்று கருதி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அது மட்டுமின்றி பள்ளி கட்டிடம் மற்றும் கட்டமைப்பு பணிகளையும் முறைப்படுத்தி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். நீங்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் சைக்கிளில் வரும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நடைபயிற்சி முக்கியம் என்பதை போல் சைக்கிளும் நமக்கு முக்கியமாக விளங்குகிறது. நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். படிக்கும் காலத்தில் எதிர்காலத்தில் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் பயணிக்க வேண்டும் என்று எம்எல்ஏ பேசியிருக்கிறார். விழாவில் தெற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ரவி என்ற பொன்பாண்டி, தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளரும் ஊராட்சி மன்ற உறுப்பினருமான ஸ்டாலின், தெற்கு மாவட்ட திமுக மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் ஆரோக்கியமேரி, திமுக ஒன்றிய துணைச் செயலர் கணேசன், பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மேரி கீதா, பள்ளி தாளாளரின் நேர்முக உதவியாளர் சாகுல் ஹமீது, ஊராட்சி மன்ற உறுப்பினரும் திமுக கிளை செயலாளருமான பாரதி ராஜா, திமுக கிளை செயலாளர் பிரபாகர் மற்றும் கௌதம், ஆசிரியர் ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர் ரேவதி நன்றியுரையாற்றினார்.